எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பாஸுக்கு அப்புறம் சாரோட டீம் சேரும். ஸோ வாஸ் அண்ட் விஷால் சார் என்னென்னா, அந்த பாஸுங்கிற பாஸ்கரன் பண்ணும்பொழுதே அந்த கதை வந்து ராஜேஷ் சாருக்கும் எனக்கும் தெரியும். என்கிட்ட சொன்ன ஒரு கதை ஒன்று, அப்புறம் மாறின கதை ஒன்று. ஸோ உட்காந்து ஸ்டோரி டிஸ்கஷன் வந்து எல்லாத்துலேயுமே இருந்தாங்க. ஸோ நாட் ஓன்லி ப்ரொடக்ஷன் மட்டும் இல்லை, க்ரியேட்டிவ் சைட்லேயும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக என்னெல்லாம் பண்ணலாம், இன்றைக்கி என்ன ரசிக்கிறாங்க, எல்லாமே டே டு டேயில் ரொம்ப அப்டேட்டில் இருக்காங்க. கொஞ்சம் பார்க்க தான் பழைய டீம் அப்படின்னு சொல்கிறோமே தவிர இன்னும் இன்றைக்கி கரண்ட்டில் போயிட்டுருக்குன்ற விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சிருக்கு. முக்கியமாக இந்த டைட்டிலே வந்து ரொம்ப பாசிட்டிவாக சொல்லாமல் ஓடி ஓடி உழைக்கணும். இதுக்கப்புறம் தான் நாங்கள் உழைச்சி கண்டிப்பாக இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக்கணும். அதுக்கு முன்னாடி எங்களுக்கு நல்ல பிளெஸ்ஸிங்ஸ் வேணும். இங்கே வந்திருக்க பெரியவங்களுடைய நல்ல ஆசீர்வாதம் ஃபஸ்ட்டு, அதுதான் மிகப்பெரிய எங்களுக்கு ஒரு வெற்றி படிக்கட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் கடவுளுடைய ஆசீர்வாதம், அப்புறம் மீடியா உங்களுடைய பத்திரிகையாளர்களுடைய சப்போர்ட். ஸோ இதெல்லாம் சேர்ந்து கண்டிப்பாக என்னோட உழைப்பு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ மேக்ஸிமம் போடுறோம் இந்த படத்தில். எங்களுக்கு எண்டு வரைக்கும் இருந்து சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக ஆக்கி தரணும் எல்லாத்தையும் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்ஸ். Hi everyone, I'm very happy to be here and I'm really happy to be part of this film. Thank you all for being here and thank you so much. இனிய நாள் இது, மாபெரும் வெற்றி படம். ஆம், தேவரின் படத்தை நினைவூட்டும் அந்த பாடலின் வரிகள், ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும். அந்த சூழல் இந்த படத்துடைய தயாரிப்பாளருக்கு என்றும் என்றும் நிலை பெற வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஓடி ஓடி உழைக்கணும், ஒரு அற்புதமான ரொம்ப பாசிட்டிவான டைட்டில். இது வந்து ரொம்ப முழுக்க தயாரிப்பாளர் சீனிவாசனுக்கும் பொருந்தும், சந்தானம் சாருக்கும் பொருந்தும். இரண்டு பேருமே உழைப்பதற்கு தயங்காதவர்கள். அவர்களுக்கு இந்த உழைப்பு மிகப்பெரிய வெற்றியை தர வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். நன்றி. ஒரு அருமையான படத்துவக்க விழாவிற்கு வந்ததில் பெருமை அடைகிறேன். கிட்டத்தட்ட எனக்கு தெரிந்து 45 ஆண்டு காலமாக மணியை தொடக்கி வைத்த இந்த நிறுவனத்தை அவரது புதல்வர்கள் வெற்றிகரமாக நடத்தி இன்று ஓடி ஓடி உழைக்கணும்னு சொல்லி மறுபடியும் உழைக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். அதில் சந்தானம் அவர்களும் சேர்ந்திருக்கிறார்கள். அவர்களும் வெற்றி பெற்று இவர்களும் வெற்றி பெற்று இந்த படம் மாபெரும் வெற்றி பெற வேண்டி விரும்பி கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். ஓடி ஓடி உழைக்கணும், புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய பாட்டு. உங்களை பற்றி சொல்கிறதுக்கு, வாசன் வெஞ்சர்ஸை சொல்கிறதுக்கு ஒரு எல்லாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் என்கிட்ட இருக்குது. நான் இவ்வளவு இங்கே நிற்கிறதுக்கு காரணமே அவங்க தான். அவங்க அப்பா மணியர் அவர்கள் சோலார் கம்பைன்ஸ் அப்போ வந்து நான் கேஎஸ்ஜி சார்கிட்ட ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ அவங்க நன்றி கரங்கள்னு படம் எடுக்கிறதுக்காக வந்தார். நீ என்கிட்ட வரையாப்பான்னு கேட்டார். உடனே யாரையுமே கேட்கல, காரில் ஏறி உட்காந்துட்டு அப்போ 300 ரூபா சம்பளம் கொடுத்தாருங்க எனக்கு. அப்போ 300 ரூபாங்கிறது இன்றைக்கி கிட்டத்தட்ட 30,000 ரூபாய்க்கு மேலே அப்படி வளர்ந்து அவர் மதுரை மேட்டு சுந்தரபாண்டியன், நன்றி கரங்கள், அதுக்கப்புறம் ஒரு 2-3 படம், குடும்பம் ஒரு கதம்பம் எல்லாம் போட்டாங்க. அந்த தெய்வ திருமணங்களை காணல. அது என்ன இப்போ கிடைக்கலங்கிறீங்களே, ஏதாவது ரெடி பண்ணி அது போட்டிருக்க வேண்டாமா அது. அதுக்கப்புறம் அவர் எப்போ பார் சினிமா தவிர அவருக்கு ஒன்றும் தெரியாது. இந்த பிள்ளைங்களாம் இப்போ படிக்கிற பசங்க இப்படியெல்லாம் வருவாங்கன்னு அப்போ எனக்கு தெரியாது. நான் இப்படி வருவேன்னு அவங்களுக்கும் தெரியாது. எங்களுக்குள்ளே இருக்கிறது அந்த குடும்பம், என்னுடைய குடும்பம். அவங்க வீட்டில் எல்லா விஷயத்துலையும் நான் இருக்கேன். இன்றைக்கி பெரிய 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 ஜாம்பவான்கள்னு நினைக்கிற பெரிய பெரிய தயாரிப்பாளர்கள் கூட படங்கள் எடுக்கிறத நிறுத்திட்டாங்க. அவங்க அப்பா பெரிய பெரிய படங்கள் எடுத்து
இன்றைக்கி அவங்க படங்கள் எடுத்து ஒரு தலைமுறையாக அதை தொடர்றதே பெரிய விஷயம். இந்த பயணம் தொடரணும். மறுபடியும் நம்ம நிறையா இங்கே கூப்பிட்டு அவங்கள வாழ்த்தணும். நன்றி, வணக்கம். நான் இந்த படத்துக்கு தயாரிப்பாளனாக இருந்தால் எவ்வளோ சந்தோஷப்படுவேனோ அதே சந்தோஷத்தை நான் பெறுறேன். ஏன்னா வந்து அவருடைய குடும்பமும் என்னுடைய குடும்பம் அவ்வளோ நெருக்கம். மணி இருக்கு வந்து அவ்வளோ தூரம் நாங்கள் எல்லோரும் வந்து கடமைப்பட்டிருக்கோம். ரொம்ப அழகாக சொன்னார் கஸ்தூரிராஜா. நன்றி கடன்கிற டைட்டில் வேறு, அதை மறக்காமல் இருக்கார் அவர். ரொம்ப இன்றைக்கு இருக்கிற ரொம்ப டைரக்டர்ஸுக்கு வந்து அவங்களுடைய இடம் வந்து ஒரு புகலிடமாக இப்போ ஆரம்ப காலத்தில் இருந்தது. ரொம்ப இனிமையான சுபாவம் சீனோ சிவா 2 பேரும். யாருக்கு இண்டஸ்ட்ரியில் யாருக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் தான் முன்னாடி போய் நின்று அதை சால்வ் பண்ணுறதில்ல. ஏன்னா வந்து கஷ்டப்படுறவங்க வந்து அந்த டயத்தில் வந்து அவங்களால வந்து செயல்பட முடியாது. அதாவது டாக்டருக்கே உடம்பு வந்துட்ட மாதிரி இது. ஏன்னா அதுக்கு வந்து ரொம்ப அழகாக இவங்க இது பண்ணுவாங்க. இவங்க 2 பேரும் மாபெரும் வெற்றி அடையணும்னு நான் வந்து கடவுளை பிரார்த்தனை பண்ணுறேன். உங்கள் சார்பாக மீண்டும் வாழ்த்துக்கிறேன். வாழ்க வளர்க. வணக்கம். மணி எனக்கு ரொம்ப பர்சனலாக தெரியும். ஐவ் சீன் டைட்டில் சொல்கிற மாதிரி இஸ் பீன் ரன்னிங் ஓடிட்டே இருக்காரு. ஐம் ஷுர் இட்ஸ் லாங் வெயிட்டட் செகண்ட் ஃபிலிம் ஃபிலிம். ஐ விஷ் ஹிம் ஆல் தி சக்ஸஸ். ஓடி உழைக்கணும். இதுமாரி பயங்கரமாக உழைச்சி ஃபன் அண்ட் ஆக்ஷன் சேர்த்து இந்த படம் உங்களுக்கு ரொம்ப ஜாலியாக ரொம்ப பிடிக்கிற மாதிரி எடுத்து தரோம். தேங்க்யூ. சந்தானத்துக்கு நன்றி, ப்ரொடியூசர்ஸ்க்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நாளை பொழுதில் நாளைக்கு ஒரு பெரிய தீபாவளி பண்டிகை இருந்தும் எங்களை அழைப்பேற்று இங்கே நிகழ்ச்சிக்கு வந்து சிறப்புற கொடுத்த அனைத்து தயாரிப்பாளர்கள், விநியோகஸ்தர்கள் மற்றும் என்னுடைய நெருங்கிய நண்பர்களுக்கு என்னுடைய நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ நேரம் கருதி இன்னும் முக்கியமாக எனக்கு எல்லா வெல்விஷர்ஸும் இருக்கீங்க. ஒரு சில பேரை பேசக்கூட முடியல, எல்லோரும் கொஞ்சம் அவசரமாக போகணுன்றதுனால. அதனால் தயவு செஞ்சு யாராவது விடுபட்டு இருந்தால் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். கண்டிப்பாக உங்கள் எல்லாருடைய சப்போர்ட்டும் வேணும். மற்றபடி ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகையாளர் நண்பருக்கும் என்னுடைய நன்றி. இவ்வளோ வருஷமாக எனக்கு சப்போர்ட் பண்ணி நாங்கள் கிட்டத்தட்ட 60 வருஷம் ஆச்சு. எங்கள் அப்பா முதல் படம் 1956 பண்ணார், 4 வேலி நிலன்னு. இது 2016. 60 வருஷமாக எங்கள் குடும்பம் சினிமாவில் தான் இருக்கோம். இன்னும் இருந்துகிட்ருக்கோம், இன்னும் இருப்போம். அதுக்கு உங்களுடைய ஆசையும் ஆசீர்வாதம் வேணும்.